இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான பேபி ஹேட் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் மட்டும் எப்படின்னு தெரிஞ்சிருந்தா போதும். இப்போ நான் கொடுத்துருக்க ஹேட் மெஷர்மெண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த வயசுக்கு தேவையோ அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் நியூ பார்னுக்கு பண்ண போறனால நான் ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் தான் பண்ணணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்க்காக நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 6 செயின்ஸ் போடுறேன். 6 செயின்ஸ் போட்டுட்டு நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வர போகிறேன். உங்களுக்கு க்ரோஷெட்ஸ் பேசிக்ஸ் தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த இடம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்ட் திருப்பிக்கிட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்பில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் நான் எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடணும். நான் நியூ பார்ன்ன்றனால 11.5 inches நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இப்போ இதை சுற்றியும் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் ரோ சுற்றி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ரோலேருந்து நம்ம பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நார்மலான நம்ம சிங்கிள் க்ரோஷெட்ஸ் வச்சு தான் இந்த பேட்டர்னை போட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் வந்து நம்ம நார்மலான ரோலையும் அடுத்த சிங்கிள் க்ரோஷெட் வந்து ப்ரீவியஸ் ரோலையும் நம்ம போய் போட போகிறோம். ஸோ பேட்டர்னை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் நார்மலாக நம்ம எப்படி சிங்கிள் க்ரோஷெட் போடுவோமோ அந்த இடத்துல நான் சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து நான் இந்த கீழே ப்ரீவியஸ் ரோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே இந்த இடத்துல நான் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். அப்புறம் அடுத்த ஸ்டிச் வந்து நார்மலான சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து ப்ரீவியஸ் ரோல வந்து நான் சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். நார்மல் சிங்கிள் க்ரோஷே, ப்ரீவியஸ் ரோல சிங்கிள் க்ரோஷே, நார்மல் சிங்கிள் க்ரோஷே, ப்ரீவியஸ் ரோல சிங்கிள் க்ரோஷே, நார்மல் சிங்கிள் க்ரோஷே, ப்ரீவியஸ் ரோல சிங்கிள் க்ரோஷே. ஸோ அப்படி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் நார்மல் ப்ரீவியஸ்னு போட்டு வாங்க சுற்றியும். ஸோ அப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 4th ரோ போட போகிறோம். ஸோ 4th ரோவில் நம்ம ப்ரீவியஸ் ரோவில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் ரோவில் போய் சிங்கிள் க்ரோஷெட் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரோவில் சிங்கிள் க்ரோஷெட், நெக்ஸ்ட் நார்மல் சிங்கிள் க்ரோஷெட், ப்ரீவியஸ் சிங்கிள் க்ரோஷெட், ஸோ இதே ப்ரொசீஜர் நீங்கள் சுற்றியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ரோ 5, இப்போ அடுத்த ரோ வந்து நம்ம ரோ 3 எப்படி பண்ணமோ அதே போல தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம நார்மல் சிங்கிள் க்ரோஷெட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நார்மல் சிங்கிள் க்ரோஷே, ப்ரீவியஸ் ரோவில் சிங்கிள் க்ரோஷெட், நார்மல் சிங்கிள் க்ரோஷெட், ப்ரீவியஸ் ரோவில் சிங்கிள் க்ரோஷெட். ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் ரோ 3 and 4 ரிப்பீட் பண்ணிட்டே வரணும் உங்களுக்கு தேவையான ஹைட்டை. ஸோ இப்படி எனக்கு தேவையான ஹைட் நான் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நல்லா நூலை விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இதை நீங்கள் வச்சு ஒரு தைச்சிருங்க. ஸோ அப்படி நீங்கள் தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பட்டன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நம்மளோட க்யூட்டான பேபி ஹேட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம க்ரோஷே தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம க்ரோஷே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேவ் நேச்சர்.